ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கிற நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி காலிஃப்ளவர் வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல காலிஃப்ளவரை இது மாதிரி தண்ணியில் உப்பு போட்டு சுத்தம் பண்ணிவிட்டு துருவி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பட்டை, 2 லவங்கம், ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பாதம் வதங்கின உடனே ஒரு 3 பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விடலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு, நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது மாதிரி இந்த ஸ்டேஜில் பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட பட்டாணி காலிஃப்ளவர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.